ஹாய் குட் மார்னிங். இப்போ சோதரில் வந்து 5 மணி, நம்பருக்கு வந்து ஒரு 7:30 இருக்கும். எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு நிறைய கனவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கனவுல உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நேற்று என்ன கனவுதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு டைமில் வந்து நம்ம வந்து ஜல்லிக்கட்டுலாம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் நான் வந்து போராட்டம்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு காலேஜ் லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு கெவின் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் தங்கியிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கெவினை நான் எல்லாம் கார் எடுத்துகிட்டு அவங்க வீடு வந்து மேட்டுப்பாளையம். ஸோ மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டில் ஒரு ரைட் எடுத்தால் ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன ஃபால்ஸ் வரும். அங்கே வந்து அந்த ஃபால்ஸ் கீழே நாங்கள் நண்டுலாம் பிடிச்சி அங்கே வீட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டோம். ஸோ அந்த கனவு, அந்த இன்சிடென்ட்டு இப்போ எனக்கு கனவாக வந்தது. என்னன்னா அவன் இல்லை, இப்போ நான் போய் ஹிமாலயா போய் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ஏர்பின் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த ரைட்டும் எடுத்துட்டேன். பட் அது போக ஃபுல்லாக ஆஃபோட கல்லு முன்னிட்டு ஹிமாலய பைக்கே போகல. ஒரு நேரத்தில் வந்து பெரிய கல் ஹிமாலய பைக் வந்து கையில் வந்து மாட்டிட்டு நான் படத்தை யோசனை தான் திடீர்னு என் கையில் இந்த ஹிமாலய பைக் வந்து ஹீரோ ஹோண்டா பைக்கை மாறிடுச்சு. ஸோ அந்த ஹீரோ ஹோண்டா பைக்கை ஈஸியாக போச்சு. அது போய் ரீச் ஆகிட்டேன். ஆனால் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபால்ஸும் இல்லை, நண்டும் இல்லை, அந்த இடமே ஃபுல்லாக மாறி போயிருக்கு. ஃபுல்லாக காடாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கங்கே சவுண்ட் கேட்குது. எனக்கு ஃபுல் பயம். ஸோ ரிட்டன் போயிடலான்னு பார்த்தா இப்போ அந்த ஹிமாலய பைக்கையும் காணும், பாதியில் அந்த ஹோண்டா பைக்கையும் காணும். ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு அணங்கொண்ட பாம்பு அங்கே ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறது ஓடுறேன். ஓட காலம் அப்படியே காற்றுல பறக்குது. அப்படியே பறக்கிறேன் கனவுல. ஐயோ சரி பறக்குறது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துகிட்டே போகும்போது கரண்ட்டு கம்பி இருக்குல்ல, அதில் போய் என் தலையை மாட்டிக்கிச்சு. பார்த்தா ஷாக் அடிக்கல. அப்புறமா கரண்ட் கம்பி மேலே போச்சு. கரண்ட் கம்பியே நடந்து போயிட்டுருக்கேன். பாம்பு வந்து கரண்ட் கம்பி பின்னாடியே வந்துட்டுருக்கு. பாம்பு வெயிட்டாக இருக்கிறனால கரண்ட் கம்பி வந்து கீழே போகுது. ஆனால் அப்படியே கீழே வந்துக்கினே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஷாக்கு. அப்புறம் தெரிஞ்சு நான் நடந்து போகும்போது கரண்ட் வந்து இல்லை. அப்போ கரண்ட்டு சடனாக வந்ததும் நானும் பாம்பு கீழே விழுந்துட்டோம். கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் மழை போட்டேன். ஏஞ்சி பார்த்தா கழுவுல 2 பல்லு இப்படி நின்றுட்டுருக்கு. என்னடா பார்த்தா பாம்பு வந்து வாயை பந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து என் தலை இருக்குது. அசாது கிட்ட வந்து பார்த்தா கீழே வந்து ஒரு மூங்கில் மரம் வந்து வெட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாம்பு வந்து குத்திச்சு. ஸோ அப்புறம் இங்கேருந்து தச்சா போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடனே. அப்படி சரி பாம்பை பார்த்தா பாம்பை இருக்கேன்ட்டு அந்த மூங்கில் பூச்சி வெட்டி பாம்பை காப்பாற்றிட்டு ஓடனா அந்த இடத்துல ஹிமாலய பைக்கில் ஹோண்டா பைக்கில் என்னோடய அப்பாச்சி பைக் தான் இருந்துச்சு. அப்பாச்சி பைக் எடுத்து சொய்யும் கிளம்பிட்டேன். விட்டா போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட கனவு. நான் நாளைக்கு வர கனவை நாளைக்கு சொல்கிறேன்.